அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வணக்கம். வணக்க வானொலி மற்றும் இணையம் இணைந்து வழங்கும் இணைய வழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிறக்கக்கூடிய ஆடி மாதத்திற்கான என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது வந்து பயிர் சாகுபடியா இருந்தாலும் சரி, நிலங்களை வந்து தயார் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல விதை வெட்டி பண்றதா இருந்தாலும் சரி, அது குறித்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து தெளிவா பார்க்க போறோம். நமக்கு இது குறித்து நிறைய தகவல்கள் தருவதற்காக குமார் சார் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களோட நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க சார். வணக்கங்க, அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் குமார். நான் வேளாண்மை துறையில் வந்து 37 வருடமாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்பொழுது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் மாவட்ட வளப்பயின்றா பண்ணை சார்ந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஹலோ, நன்றி சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். மக்கள் வந்து கலந்துட்டே இருக்காங்க, தொடர்ந்து வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வரட்டும் சார். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் உங்களுடைய பிரசன்டேஷன் நீங்க பண்ணுங்க சார். சரி. இப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஏன் கூறினார்கள். சரிங்களா? ஆடிப்பட்டம்ன்றது வந்து பயிர்கள் வளரக்கூடிய சாதகமான சூழ்நிலையை கொடுப்பதுதான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வந்து பயிர்கள் விளைவிச்சாக்க வந்து அதிக மகசூல் தரும். அதான் அதனுடைய பொருள். ஆடிப்பட்டம் தேடி விதை, பட்டம் தவறினால் நட்டம் அப்படின்ற பழமொழிக்கேற்ப ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய எந்த ஒரு பயிர்களும் நம்மளுக்கு முறையான மகசூலை கொடுக்கக்கூடிய. உதாரணத்துக்கு வந்து காய்கறி பயிர்கள்னாக்கா வந்து அவரை, புடலை, சுரக்காய் இது மாதிரியான பயிர்கள் வந்து ஆடி மாதத்துல நம்ம நடவு பண்ணோம்னாக்க அது டிசம்பர் ஜனவரியில வந்து நம்மளுக்கு வந்து விளைச்சலை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து காய்கறி பயிர்களுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மானாவாரி நிலங்கள் தான் அதிகமா இருக்குது. 44% வந்து மானாவாரி நிலங்களும் 56% வந்து நஞ்சை நிலங்களும் இருக்கு. இது வந்து இந்த 44%ல வந்து பாத்தீங்கன்னாக்க சிறு குறு விவசாயிகள் தான் நம்மளுக்கு வந்து அதிகம் இருக்கிறாங்க இந்த சாகுபடி இதுல, மானாவாரி சாகுபடியில. அதனால சிறு குறு விவசாயினாக்கா என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். சிறு விவசாயினாக்க நம்ம மானாவாரி நிலமா இருந்தாக்க 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் உள்ளவங்க வந்து சிறு விவசாயி. குறு விவசாயின்றது 2.5 ஏக்கர்ல இருந்து 1.25 ஏக்கர் வரைக்கும் உள்ளவங்க வந்து குறு விவசாயி. சரிங்களா? இதே மாதிரி நஞ்சனாக்கா மாறும். நஞ்ச நிலம்னாக்க 2 ஏக்கர் உள்ளவங்க சிறு விவசாயி, 1.25 ஏக்கர் உள்ளவங்க குறு விவசாயில தருவாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னாக்க வந்து நம்ம எல்லாரும் வந்து மேக்சிமம் வந்து சிறு விவசாயிகளாக தான் இருப்போம். அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களை வந்து நம்ம முறைப்படி செயல்படுத்துறதுக்கு முதல்ல இந்த சிறு குறு விவசாயிகளை அடையாளம் கண்டுக்கணும். நம்ம போய் விஏட்ட போயிட்டு இந்த மாதிரி சிறு விவசாயி சர்டிஃபிகேட் வாங்கணும், எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வாங்குறதுக்கு சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட் இருந்தா தான் வாங்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி மானாவாரி விவசாயிகள் வந்து மானாவாரி விவசாயத்துல வந்து அதிக கவனம் செலுத்துறது இல்லை. அதனால வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் பாதிக்குது. இந்த மானாவாரி விவசாயம்ன்றது வந்து கரெக்டா ஆடிப்பட்டத்துல தான் நம்மளுக்கு விதைப்பாங்க. ஆடிப்பட்டத்துல விதைக்கக்கூடிய விதைகள் வந்து நம்மளுக்கு அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி மாதம் தான் வரும். எல்லாமே வந்து நீண்ட கால பயிராக தான் இருக்கும். அந்த ஆடி மாதத்துல விதைக்கக்கூடியது சிறுதானியங்கள் வந்து சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, ராகி, குதிரைவாளி போன்ற பயிர்களை வந்து நம்ம மானாவாரியா விதைச்சுதான் நம்ம இது பண்றோம். அதுல வந்து நம்மளுக்கு எந்த வித செலவுகளும் இல்லை. உழுது விதைக்கிறது தான். அந்த உழுது விதைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம அதுல மகசூல் எடுக்கணும். அதுல மகசூல் எடுக்கிறது தான் நம்ம வந்து ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து மானாவாரியில பயன்படுத்தினோம்னாக்க நம்ம மானாவாரி பயிர்களை வந்து அதிக லாபமா எடுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம மானாவாரி பயிர்களில் வந்து அதிகம் உரம் போடுறது இல்லை, மருந்தடிக்கிறது இல்லை, மேல் உரம் போடுறது இல்லை. அதனால வந்து
நம்ம பேஸ்லயே வந்து அடியுரமா எடுத்துக்கிறோம். அந்த அடியுரமாவை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கருக்கு வந்து 12 டன் தொழு உரம் போடணும் மானாவாரியில. அப்படி போட முடியலனாக்க நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரமா போடணும். இதை கொஞ்சம் கவனமா குறிச்சுக்கோங்க. ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம சோளத்துக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 300 கிலோ நம்ம எரு மாட்டுச்சாணத்தினுடைய எரு எடுத்துக்கிறோம். அதோட சேர்ந்து சூப்பர் பாஸ்பேட் 25 கிலோ, யூரியா 9 கிலோ, மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் 30 கிலோ. இதை வந்து நம்ம இந்த 3 உரத்தையும் அந்த தொழு உரத்தோட கலந்து ஒரு 15 நாள் ஏர் டைட்டா மூட்டம் போட்டு வச்சோம்னாக்க ஊட்டமேற்றிய தொழு உரம் மாறிடும். ஏன் இந்த இது வந்து இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து நம்ம மானாவாரி பயிர்களுக்கு ரொம்ப சிறந்தது. இது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கூடுதலா மகசூல் கிடைக்கும். சரிங்களா? பயிர் கூடுதலா மகசூல் கிடைக்கிறத விட நம்மளுக்கு வந்து அதிக உற்பத்தியை கொடுக்கும். குறைஞ்ச செலவுல அதிகமா நம்ம இது பண்ணலாம். நம்ம அந்த மானாவாரி பயிர்களுக்கு வந்து அதிகம் வந்து உரம் போடுறது இல்லை. மேல் உரமோ அடி போடுறது இல்லை. அந்த நஞ்சை பயிர்களுக்கு நெல் பயிர்களுக்கு போடுறது மாதிரியும் நம்ம மேல் உரம் போடுறது இல்லை. அடியில பேஸ்ல போடுறது மட்டும்தான். சரிங்களா? அதோட இந்த மேல் உரத்துக்கு பருத்திக்கு அதே மாதிரி தான். பருத்தி போடுறதா இருந்தால் மானாவாரி பருத்தி போடுறப்ப வந்து 300 கிலோ தொழு உரம், சூப்பர் பாஸ்பேட் 50 கிலோ, யூரியா 35 கிலோ. இது மூணையும் கலந்து ஒரு 15 நாள் மூட்டை மூட்டு வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து அந்த மானாவாரி நிலத்துல போட்டோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஊட்டமேற்றிய தொழு உரத்துக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து விதை. நல்ல மகசூலுக்கு விதை ஆதாரம். அந்த விதை வந்து நம்ம வந்து சான்று விதை பெற்றதா இருக்கணும். அதாவது வந்து தானியமா விதைக்கிறதுல வந்து அதிகம் நம்மளுக்கு வந்து மகசூல் வராது. சான்று பெற்ற விதை, ஆதார விதை. ஆதார விதை கொண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா 98% இருக்கும். இன தூய்மை, புற தூய்மை இதெல்லாம் வந்து இது இருக்கும். களவன் இருக்காது. அந்த மாதிரி உள்ள சான்று விதைகளை வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. மானாவாரி தொழில்நுட்பத்துல வந்து ரொம்ப விதை நேர்த்தி வந்து ரசாயன விதை நேர்த்தி பண்ணலாம், உயிர் உரங்கள் விதை நேர்த்தி பண்ணலாம். ரசாயன விதை நேர்த்தின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஏன் நம்ம விதை நேர்த்தி பண்றோம்னாக்க மண்ணிலையும் நம்ம விதையில இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சான நோய்களை கண்ட்ரோல் படுத்துறதுக்காக தான் விதை நேர்த்தி பண்றோம். இந்த விதை நேர்த்தி செய்வதனால வந்து துரிதமான முளைப்புத்திறன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது. அப்புறம் முளைப்புத்திறன் இல்லாம வீரிய வளர்ச்சி. ஒரு பயிர் வந்து இந்த ஷீட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்க வீரிய வளர்ச்சி, சீரான பயிர் எண்ணிக்கை. சீரான பயிர் எண்ணிக்கை நம்ம வந்து ஒரு மகசூல் எடுக்கிறதுனாக்க பயிர் எண்ணிக்கை இருந்தா தான் வந்து அதிக மகசூல் எடுக்கும். ஒரு இடத்துல முளைச்சிட்டு இடத்துல முளைக்காம இருந்துச்சுனாக்க நம்மளுக்கு அதிக மகசூல் கிடைக்காது. அதனால வந்து சீரான பயிர் எண்ணிக்கைக்கு விதை நேர்த்தி செய்யறோம். அப்புறம் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் முக்கிய கவனம் செலுத்தணும். நம்ம மானாவாரி நிலத்துல வந்து நம்ம வந்து மழையை நம்பித்தான் நம்ம வந்து விவசாயம் பண்றோம். ஆனா சில நேரத்துல மழை பெய்யாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு விதை நேர்த்தி பண்ணணும். அப்புறம் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு விதை நேர்த்தி பண்றோம். இது வந்து சான்று விதை பெற்ற விதைகளை விதைச்சோம்னாக்கா நம்ம 30%க்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கும். இதுதான் விதை நேர்த்தியினுடைய இது. அதே மாதிரி விதை நேர்த்தி எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். விதை நேர்த்தி வந்து ஒரு கிலோ விதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் குறிச்சுங்க. சிறுதானியங்களுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு வந்து பொட்டாசியம்  ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து 20 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு பின்பு நிழல்ல உலர்த்தி அப்புறம் விதைப்பு பண்ணோம்னாக்கா இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு இது.
ஒரு 15 நாளைக்கு வந்து வறட்சியை தாங்கப்படும் சிறுதானியங்கள். அதே மாதிரி பயிர் வகை பயிர்களுக்கு 1 கிலோ விதைக்கு வந்து கால்சியம் குளோரைடு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில கலந்து 1 கிலோ விதைய அதுல கலந்து நிழல்ல காய வச்சு அப்புறம் விதைச்சோம்னாக்க நம்மளுக்கு வந்து வறட்சியை தாங்கக்கூடும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி உளுந்து பயிர்களுக்கு 1 கிலோ விதைக்கு வந்து 300 கிராம் மேங்கனீஸ் சல்பேட் அதை 1 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த 1 கிலோ விதை. அப்போ 1 கிலோ விதைனாக்க இது ரேஷியோ. நம்ம 5 கிலோ 10 கிலோ விதைக்கிறோம்னாக்கா இதனுடைய அளவுகளை நம்ம கூட்டிக்கிறணும் ஒவ்வொன்றா. இந்த மாதிரி வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது விதையை வந்து கடினமாக்க அந்த மழை இல்லாட்டியும் 15 நாள் வந்து அந்த விதையை வந்து கடினப்படுத்துறது. சரிங்களா? அப்புறம் விதை நேர்த்தின்றது வந்து 1 கிலோ விதைக்கு வந்து டீ விரிடின்னு சொல்லுவாங்க. அது இயற்கையா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் வந்து இது பூச்சி பூஞ்சானங்களை கொல்லக்கூடிய ஒரு உயிர். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வந்து கலந்து தெளிச்சோம்னாக்க அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா துரிதமான முளைப்பு திறன், வீரிய வளர்ச்சி, சீரான பயிர் எண்ணிக்கை, வறட்சியை தாங்கும் தன்மை, பூச்சி நோயிலிருந்து பாதுகாக்கலாம், கூடுதல் மகசூல். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வந்தோம்னாக்க விதை நேர்த்தி செஞ்சோம்னாக்க நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து இந்த மானாவாரி பயிர்கள்ல பார்த்தீங்கன்னாக்க நெல்லிலிருந்து சிறுதானியங்கள்ல இருந்து பயிர் வகையிலிருந்து எண்ணெய் வித்திலிருந்து எல்லாமே நம்ம வந்து மானாவாரி பயிர்களை தான் நம்ம பயிர் பண்றோம். இது வந்து ஆடிப்பட்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான பட்டம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம இப்ப நம்ம சொன்ன ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இதுல கூடுதலா வந்து இந்த பனிவரகு, திணை, சாமை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கரெக்டா வடகிழக்கு பருவமழை பெய்யறப்ப நம்ம வந்து உழவு செய்து இந்த மாதிரி விதைச்சோம்னாக்க நம்மளுக்கு ஜனவரியில நம்மளுக்கு வந்து மகசூல் வரும். உதாரணத்துக்கு அப்ப உள்ள ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க 150 நாள் வயசு உள்ள ரகங்களா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து ஆடியில விதைச்சு நம்மளுக்கு வந்து அந்த தையில வந்து அறுவடைக்கு வரும். அந்த மாதிரியான ரகங்கள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாதனால வந்து வேளாண்மை துறையில வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகை வந்து அதிகம் இருக்கிறதுக்காக அதற்கு தேவையான வந்து ஷார்ட் டைம் வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்துலயுமே. சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்து இப்ப வந்து அந்த சீசனபிளுக்கு தேவையான சிறுதானியங்களோ பயிர் வகைகளோ எண்ணெய் வித்து பயிர்களோ விதைச்சு நம்மளுக்கு வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து தொழு உரம் இணைகிறோம். நம்மளுக்கு வந்து எப்படி குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறோமோ அது போல வந்து நம்ம வந்து மண்ணுக்கு வந்து தாய்ப்பால் வந்து தொழு உரம். அந்த தொழு உரம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதிக நம்மளுக்கு வந்து மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள் இருந்துச்சு, அதனால தொழு உரம் போட்டோம், எல்லாம் இது பண்ணோம். சரிங்களா? இப்ப வந்து தொழு உரம் வந்து கம்மியா இருக்கிறதுனால அசோஸ்பைரிலம் பாஸ்போபேட்டியான்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நுண்ணுயிர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து மண்ணுல வந்து அந்த உயிர் சத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு அசோஸ்பைரிலம் பாஸ்போபேட்டியா வந்து நம்ம தொழு உரத்துலதான் கலந்து போடணும். இது வந்து விதை நேர்த்தி பண்றதுக்கு வந்து 1 பாக்கெட் போதும். அதே போல வந்து வேர்ல நனைச்சு நடுறதுக்கு வந்து 4 பாக்கெட்டு, மணல்ல கலந்து நடுறதுக்கு வந்து 8 பாக்கெட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம மண்ணில் போட்டோம்னாக்க அந்த மண் வளம் பாதுகாக்கப்படும். இந்த மானாவாரி நிலத்துல வந்து மண் வளம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம சில முறைகளை கையாளணும். அந்த முறைகளை நான் வந்து இப்ப சொல்றேன், அதை கொஞ்சம் குறிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உழவு. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து கோடையில மழை பெய்யும். அது வந்து 127.9 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இது வடகிழக்கு பருவமழை. நம்மளுக்கு அதிக மழை பொழியக்கூடியது வந்து தென்மேற்கு பருவமழையில தான் 321.3 மில்லிமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து மழை கொடுக்குது. இதனால வந்து நம்ம வந்து உழவு செய்யணும்னாக்க, கோடை உழவு செய்யணும்னாக்க மேல் நடுக்கு மண்களை வந்து இறுக்கமுள்ளதை தளர்த்தி
புலபலன்னு ஆக்கி கொடுக்கும். இதனால வந்து மழை நீர் வந்து உட்புறும். மழை நீரை வந்து உள்வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து மானாவாரி பயிர்களை வந்து அதிகமா வளரும். அதாவது கட்டாந்தரையில வந்து மழை பெஞ்சுனாக்க தண்ணி வந்து ஓடிடும். நம்ம வந்து கோடை உழவு பண்றதுனால மண்ணு புலவளப்பாகி மண்ணுடைய மழை பெய்யறப்ப அந்த மழை பெய்யற நீரை வந்து மண்ணுக்குள்ள வந்து ஈர்த்துக்கிறோம். இதனால வந்து அந்த வறட்சியை தாங்கி வளர்க்க அந்த நம்ம மானாவாரியில விதைக்கக்கூடிய பயிர்கள் வந்து வறட்சியை தாங்கி வளரும். ரெண்டாவது வந்து கோடை உழவு செய்ததுனால மண் அரிப்பை தடுக்குது. அப்புறம் என்ன பண்றோம்னாக்க சம உர வரப்புகள் அமைத்தல். எப்பயுமே நம்மளுக்கு வந்து மழை பெய்யுற தண்ணி வந்து வெளியே போகாம இருக்கிற 4 பக்கமும் வந்து அந்த மானாவாரி நிலங்கள்ல வரப்பு அமைச்சிட்டோம்னாக்க பயிர் சால்னாக்க நம்ம மானாவாரி நிலத்துல விதைச்சிருவோம். விதைச்சிட்டு வந்து அந்த ஓரப்பயிர் ஊடு பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து அந்த 5 அடி விட்டு அடுத்து போறப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப சோளம் போட்டாங்கன்னாக்கா இடையில வந்து துவரை போடுவாங்க. அந்த 5 அடிக்கு ஒண்ணு. அந்த துவரை போடுறப்ப வந்து அந்த ஆழசாலில் போடுறப்ப ரொம்ப இதா இருக்கும். அதோட சேர்த்து மொச்சை போடுவாங்க ஊடு பயிர். இதனால வந்து இதர வருமானங்கள் நம்மளுக்கு கூடுதலா கிடைக்கும். இந்த மாதிரி பண்றதுல ஊடு பயிரும் மெயின் கிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் கிராப் அடுத்த உடனே நம்மளுக்கு ஊடு பயிர் வந்து அடுத்த மகசூல் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம சோளமும் துவரையும் போடுறோம், இல்லாட்டி கடலையும் துவரையும் போடுறோம். இந்த மாதிரி வர்றப்ப கடலை எடுத்துருவோம், துவரை இருக்கும். துவரையில நம்மளுக்கு வந்து அது வந்து 6 மாச பயிர் 150 நாள், அதுல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி சோளம் போடுறோம். அந்த சோளத்துல பாத்தீங்கன்னாக்கா ஊடு பயிரா நம்ம மொச்சை போடுவோம். அந்த மொச்சை நம்மளுக்கு எப்ப அறுவடைக்கு வருது, கரெக்டா தை மாசம் வர்றப்ப வந்து மொச்சக்காய் வரும். நம்ம சோளத்தை அறுத்துருவோம். சோளம் ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அந்த மொச்சையில இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இது மானாவாரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது நம்ம அந்த மாதிரி பண்றோம். அடுத்து வந்து மழைநீர் சேகரிப்பு, நீர்ப்பாசன கட்டமைப்பு. இதுல வந்து மானாவாரியில வந்து நீர்ப்பாசன கட்டமைப்பு வந்து என்னன்னாக்கா தடுப்பணைகள் கட்டுதல், சமுதாய குளங்கள் அமைத்தல், கசிவுநீர் குட்டைகள் இது பண்றோம். அப்புறம் பண்ணை குட்டைகள், இந்த மாதிரிலாம் இது பண்றோம். மானாவாரி நிலத்துல வந்து தடுப்பணைகள் வந்து இந்த ஸ்லோப்பா இருக்கிற இடத்துல நம்ம இது பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சமுதாய குட்டைகள், இதெல்லாம் வந்து வேளாண்மை பொறியியல் துறையில இருந்து கசிவுநீர் குட்டைகள் கட்டித்தர்றாங்க, பண்ணை குட்டைகள் கட்டித்தர்றாங்க. அப்புறம் மண் வளம் காக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தொழு உரம் போடுறோம். அப்புறம் என்ன பண்றோம், ஆடு மாடுகள் கிடை அமைக்கிறோம். ஆடு மாடுகள் கிடைக்கிறோம். அப்புறம் பசுந்தாள் உரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சணப்பு இது அந்த மாதிரி இதை போட்டு நம்ம இது பண்ணிடுறோம். அந்த மாதிரி போடுறப்ப வந்து மண்ணுடைய வளம் பாதுகாக்கப்படும். மண்ணுடைய வளம் பாதுகாக்கிறதுனால நம்ம வந்து விதைக்கக்கூடிய விதைகள் வந்து நம்மளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த மானாவாரியில சில தொழில்நுட்பத்தை நம்ம கத்துக்கிறணும். சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். அந்த பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்றதுலதான் நம்மளுக்கு வந்து இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் போடுறதுனால, அதாவது வந்து 1 கிராம் மண்ணுல 10 லட்சம் இது நுண்ணுயிர்கள் இருக்கணும். அதே மாதிரி வேறு பகுதியா இருந்தாக்க 20 லட்சம் நுண்ணுயிர்கள் இருக்கணும். இதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு வந்து தொழு உரம் போடணும். அந்த தொழு உரம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து 1000 இருக்கிறது லட்சமா மாறும், லட்சமா இருக்கிறது கோடியா மாறும், கோடியா இருக்கிறது மில்லியனா மாறும், மில்லியனா இருக்கிறது பில்லியனா இருக்கும். இப்படிப்பட்ட
நம்ம அந்த உயிர் உரத்தினுடைய பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கிறதுனால தான் மண்ணில் இருக்கக்கூடிய உரத்துகளை எடுத்து கொண்டு போய் பயிர்களுக்கு ஈஸியா கொடுக்கும். அந்த நுண்ணுயிர் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கும். மண் வந்து நம்மளுக்கு ஒரு உயிர், அதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் முக்கியமோ, அதுபோல மண்ணுக்கு தாய்ப்பால் வந்து தொழு உரம். அந்த தொழு உரத்துல தான் இவ்வளவு நுண் சத்து இது பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அந்த பாஸ்போபாக்டீரியான்னு ஒன்று இருக்கும். அந்த பாஸ்போபாக்டீரியா பார்த்தீங்கன்னாக்க மண்ணில் இருக்கிற கெட்டா நிலையில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தை எடுத்து கொண்டு போய் வேறுகிட்ட கொண்டு போய் கொடுக்கும் இந்த பாஸ்போபாக்டீரியா உயிர் உரம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ மானாவாரியாக எடுத்துக்கிட்டாக்க இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ரைசோபியம். நம்ம வந்து மானாவாரியாக தான் எல்லாமே போடுறோம். ரைசோபியம் பயருன்னு இருக்கும், ரைசோபியம் கடலைன்னு இருக்கும். இதை வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணி விதைச்சோம்னாக்க நம்மளுக்கு கூடுதலா 30% அதிக லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க சோளத்துல வந்து ஒரு 300 கிலோ கூட கிடைக்கும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து உங்களுக்கு வந்து விதை நேர்த்திக்காக வைக்கப்பட்ட ஒரு இது. அதுல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டீ விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் விதையை வந்து கலந்து இது பண்றோம். இதோட சேர்த்து ஆரிய கஞ்சி இருக்கு இல்லையா, நம்ம வடிச்ச தண்ணி, அதோட கலந்து நிழல்ல காய வச்சு அப்புறம் விதைச்சிங்கனாக்க முளைப்பு திறன் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கும், கூடுதல் மகசூல் கிடைக்கும். சரிங்களா? நிழல்ல தான் வளர்த்தணும். இந்த ரசாயன உரத்தோட கலந்துடவே கூடாது. நம்ம இந்த உயிர் உரங்களை உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே தெரியும், எப்படி கலக்குறாங்க, எப்படி இது விடுறாங்க. ஆரிய கஞ்சி போட்டிருப்பாங்க இல்லையா, வடிச்ச தண்ணி, தேவையான அளவு வடிச்ச கஞ்சி, அதை கலந்து நம்ம விதைச்சோம்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிழல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 மணி நேரம் காய வச்சாவே வளர்த்தினாவே அது இதாயிரும், அப்புறம் விதைச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து மண்ணில் வந்து அதான் சொல்லிட்டு வந்தேன், நுண்ணுரங்கள் பயன்பாடு. நுண்ணுரங்கள் பயன்பாடுனாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம விதை நேர்த்தி பண்றோம். விதை நேர்த்தி பண்றப்போ வந்து ஒரு பாக்கெட் போதுமானது, ரொம்ப கம்மியா பண்ணிடலாம். அப்புறம் அதையும் நம்ம தவற விட்டோம்னாக்க வேர்களை நினைச்சு நடலாம். நடவா இருந்தா வேற வந்து 4 பாக்கெட் உரத்தை வந்து தண்ணியில கலந்து அதை முக்கி நடவு பண்ணோம்னாக்கா நாட்டினுடைய வேர்கள் வந்து துரிதமாக வளர்ந்து இருக்கக்கூடிய உரங்களை எடுத்து நம்மளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம டைரக்டா வந்து மண்ணில் இடலாம். இந்த மண்ணில் இடுறப்ப பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து மண்ணில் இருக்க நுண்கிருமிகள், வைரஸ் போன்றதெல்லாம் அழிக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலக்கடையில் வந்து பூஞ்சான நோய் வரும். விதை முளைக்கிறப்பே பார்த்தீங்கன்னாக்கா அழுகும். அதை தடுக்கிறதுக்கு வந்து டைக்கோடர்மா விரிடி வந்து 4 பாக்கெட்ல இருந்து 8 பாக்கெட்டு போடலாம். 8 பாக்கெட்டு போட்டாக்க அதனுடைய வேரழுகல் நோயை கண்ட்ரோல் பண்ணும். மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சான நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த விரிடி, டீ விரிடி. அதே போல பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த ஊட்டமேற்றிய தொழுறோம்னு சொல்றோங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து WDC கம்போஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிற மாட்டு சாணத்தை மக்க வைக்கக்கூடிய WDC கம்போஸ்ட். அந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறது மட்டும் கொஞ்சம் சிறப்பாக கவனிச்சுங்க. நம்ம எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறோம். அவங்க இந்த முறையை பயன்படுத்துனீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம குப்பையில் கொண்டு போய் கொட்டுறது பூரா எல்லாமே வந்து தட்டைகள், சாணங்கள், வைக்கோல், மக்காதது பூரா இருக்கும். அதை மக்க வைக்கிறதுக்கு WDC நுண்ணுயிர்னு சொல்லுவாங்க, மக்கும் நுண்ணுயிர். அதை எப்படி தயார் பண்ணுறோம்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாட்டு சர்க்கரை 10 கிலோ எடுத்துக்கிறோம். அந்த 10 கிலோ இருக்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம இந்த WDC கம்போஸ்ட் உரன்றது வந்து மகாராஷ்டிராவில் இதில் கிடைக்குது. இப்போ நம்ம அந்த வேளாண் அறிவியல் மையம் இருக்குங்க இல்லைங்களா, அங்கே கேட்டால் கூட கிடைக்கும். ஒரு பாக்கெட் ஒரு டப்பா வந்து 20 கிராம் அந்த 200 லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கிட்டு
நம்ம அந்த 10 கிலோ சர்க்கரையோட இந்த WDS கம்போஸ்ட்டை வந்து நம்ம கலந்துக்கிறோம். கலந்துட்டு ஒரு 15லேருந்து 20 நாள் நல்ல நிலவுள்ள இடத்துல வேடு கட்டி வச்சிடறோம். அப்போ வந்து அந்த WDC கம்போஸ்டினுடைய ஃபேக்டரியாக்கள் வந்து மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகி நுண்ணுயிர் பெருக்கமாக ஆகிக்கிறோம். அந்த 200 லிட்டருக்குள்ளே இதாகிக்கிறோம். அதை நம்ம சேமித்து வச்சுக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாட்டுச்சாணங்கள் குப்பை எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, அதில் 15 நாளைக்கு ஒரு தடவை 10 லிட்டரு தெளித்து வந்தோம்னாக்க நம்ம போடக்கூடிய அந்த சாணம், வைக்கோல், மாட்டுக்கு கழித்து வர தட்டைகள்லாம் வந்து மக்க வச்சிரும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த குப்பையில் 15 நாளைக்கு ஒரு தடவை 10 லிட்டரு ஊற்றிட்டு வரணும். நம்ம அப்படி ஊற்ற முடியலையா, ஒரு குப்பை வைக்கிறப்ப வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பை சொருகிடணும். பைப்பை சொருகிட்டு அதுல வந்து இந்த மக்கு உயிரியை ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா அது வந்து அப்படியே கசிஞ்சு அந்த குப்பையில் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாமே அதனோட எல்லாம் மக்க ஆரம்பிக்கும். அந்த வைக்கோல், தட்டை, சாணம் எல்லாமே மக்கி அங்கேயே பவுடர் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். அதெல்லாம் மக்களுக்கு அதனுடைய தொழில்நுட்பம் தெரியுமா என்னன்னு தெரியல. இதை நீங்கள் வந்து இதில் நம்ம யூடியூப்லேயே பார்த்தா கூட தெரியும். யூடியூப்பில் பார்த்தா கூட அதனுடைய பயன்பாடு எப்படின்றது தெரியும். அதை வச்சு நம்மளுடைய இதை இது பண்ணியிருக்கலாம். அதை செஞ்சோம்னாக்க அந்த உயிரினுடைய அந்த உரத்தினுடைய சத்துக்கள் வந்து அதிகம் இருக்கும். மெட்டாரேஷியம் சொல்லிட்டு ஒரு உயிரி இருக்கு. அது பவுடர் வடிவில் இருக்கும். இந்த மெட்டாரேஷியம் நம்ம எதுக்கு சொல்றோம்னாக்கா, நம்ம எரு குப்பையில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய வண்டுகள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரத்தை தாக்கக்கூடிய வண்டுகள் வந்து அதில் தான் முட்டையிடும். அந்த கருந்தலை புழுக்கள் இருக்கு இல்லையா, அது வராமல் தடுக்கிறதுக்கு மெட்டாரேஷியத்தை வந்து நம்ம குப்பையில் போட்டு கிளறி விட்டோம்னாக்க அந்த புழுக்கள் இது பண்ணாது. அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்மளுடைய தொழு உரத்தை பாதுகாத்துக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் திருமயத்துலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ நமக்கு இந்த விதைகள் பொறுத்தளவுக்குமே வந்து முளைப்பு திறன் பொறுத்தளவுக்குமே வந்து 60% தான் வந்து முளைக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்கு. இப்போ அதை நம்ம எப்படி பார்த்து வாங்குறது, அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்த. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு விதைகளையும் வாங்குறப்ப விதையில வந்து இந்த சான்று அட்டை பொறித்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க யார் உற்பத்தி பண்ணது, அதாவது வந்து முளைப்பு திறன் எவ்வளவு, இனத்தூய்மை, புறத்தூய்மை, களவன், இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் பார்க்கலாம். அதே மாதிரி உற்பத்தி செய்த தேதி, காலாவதி டேட்டு கொடுத்துருப்பாங்க. யார் உற்பத்தி பண்ணாங்க அப்படின்றது வரும். இப்போ வேளாண்மை துறையினாக்கா எந்த ஏடியை உற்பத்தி பண்ணாங்கன்றது வரும். அதே மாதிரி பிரைவேட்டில் பண்ணாங்கன்னாக்கா எந்த நிறுவனங்கள் பண்ணியிருக்கு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது மாதிரி நம்ம வந்து அந்த சான்று அட்டை பொறுத்ததான் வாங்கி யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கூடுதல் மகசூல் கிடைக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து விதை நேர்த்தி பண்ணியே சில இது பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா சார்? ஓகே ஓகே சார். இல்லை ஃபவுண்டேஷன் சீடு அந்த மாதிரி சொல்லுவாங்களே சார், அதில் வந்து நம்ம வந்து நார்மலாக ஆதார நிலை, அதாவது அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன்றது வந்து ஆதார நிலை. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கருவிதைன்னு சொல்லுவாங்க சார். அது வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து வேளாண்மை துறையிலேருந்து அந்த கருவிதையை வாங்கி அதிலிருந்து வரக்கூடிய விதையை வந்து ஆதார விதையாக கொண்டு வருவாங்க. அந்த ஆதார விதையிலிருந்து தான் விதைப்பண்ணை போடுவாங்க. அந்த விதைப்பண்ணை வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற விவசாயிகிட்ட கொடுத்து விதைப்பண்ணை போட்டு அதை பதிவு பண்ணி பதிவு கட்டணம் கட்டி அதுக்கு வந்து அந்த விதைச்சான்று அலுவலர் வந்து 3 முறை பார்ப்பாங்க, வயலாய்வு பண்ணுவாங்க. அப்போ அதிலே பார்த்தீங்கன்னாக்க எந்த கலப்பு இருக்கா, இது ஒரே பயிரா இல்லை வேற பயிர்கள் கலந்துருக்கா, பிற கலவன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து 3 தடவை பார்ப்பாங்க. அந்த முதல்ல வந்து இந்த பதிவுறப்ப வந்து 4 மால் போடுவாங்க. 4 வடக்கு யார் இருக்கா, தெற்கு யார் இருக்கா என்னங்கிறத பார்ப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா இந்த செய்கிறது பூரா ஒருத்தர் இருப்பார், பார்க்குறது ஒருத்தர் இருப்பாங்க. இந்த சான்றளிப்பு துறையில் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்த விதைகள் வந்து திரும்ப விவசாயிகளுக்கு போய் சேரணும். அதனால வந்து இந்த சான்றளிப்பு துறை வந்து ரொம்ப
கூர்ந்து ஆய்வு செய்து தான் வந்து உங்களுக்கு இந்த சான்று நிலையை கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து நம்ம அந்த அந்த விதைப்பண்டை அமைச்ச விவசாயி வந்து அறுவடை பண்ணிடுவார். அந்த அறுவடை பண்ண விதையை வந்து விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்புவார். விதை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து அந்த விதைகளை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து சீடு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த சீடு டெஸ்ட்டில் வந்து அது முளைப்புத்திறன் பாஸ் பண்ணால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து அதை ஃபெயில் ஆக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா கலவன் இருக்குதா, ஒரே ரகமாக இருக்கா அப்படின்றத அதிலேயே கொடுத்துருவாங்க. அந்த ரிசல்ட் காப்பிலேயே வந்துடும். எத்தனை % செர்மினேஷன் இருக்குது, ஒவ்வொரு பேருக்கு இத்தனை சதவீதம் இருந்தால் தான் அதை பாஸ் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா அதை வந்து ஃபெயில் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அதை அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? இதனுடைய விவரங்கள் பூரா நீங்கள் வாங்கக்கூடிய விதைகளை வந்து அந்த சின்ன அட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 காலம் இருக்கும். அந்த 9 காலத்தில் ஃபுல் பண்ணியிருப்பாங்க. யார் எந்த அலுவலர் வந்து சான்று அடிச்சிருக்காங்கன்றது விவரம்லாம் நம்ம எந்த ஒரு டிஃபால்ட் இருந்தாலும் கூட அந்த அட்டையை வச்சு நம்ம மேல்முறையீடுக்கு போகலாம். சரிங்களா சார்? ஓகே சார். சர்டிஃபிகேட் சீடு இல்லாமல் நம்ம ஃபவுண்டேஷன் சீடே வாங்கலாம், அப்படி தானே சார்? ஆமாம், ஃபவுண்டேஷன் சீடு வாங்கலாம் சார். நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் விதைப்பண்ணை அமைக்கிறதா இருந்தாக்கா உங்கள் பகுதி அந்த வேளாண்மை துறை அலுவலர் அணுகுனீங்கனாக்கா உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி யாரும் போட்டிருக்கீங்களா விதைப்பண்ணை நம்ம இதில் சார்? சார் இந்த அந்த மாதிரி ப்ரொசீஜர் படி நாங்கள் போகல சார். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸில் பண்ணி பார்த்தோம். பட் நீங்கள் சொல்லப்படி பார்த்தோம்னா நம்ம கன்சர்ன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து மூவ் பண்ணுறோம் சார். அதாவது உதாரணத்துக்கு இப்போ வந்து தானியமாக வித்தாக்கா வந்து 25 ரூபா 30 ரூபா கிடைக்கும். நம்ம விதையாக வந்து விதைப்பண்ணை போட்டு அமைச்சு கொடுத்தோம்னாக்கா 1 கிலோ விதைக்கு 70 ரூபா கொடுக்குறாங்க அரசு. இதை தேடிட்டு இருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் வந்து இப்போ அரசாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். இந்த சிறுதானியம், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள். சரிங்களா சார்? வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இப்போ குடியாத்தம் வட்டாரத்துல இருந்து நாங்க பேசுறோம். சொல்லுங்க. இந்த சைடு வந்து வேர்க்கடலை தான் சார் போடுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போன வருஷம் வந்து வேர்க்கடலை விளைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே இவங்க எடுத்து வச்சு சரிங்க. ஹலோ, இந்த வருஷம் அப்படியே எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க. அப்புறம் கேட்டா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மகசூல் கம்மியா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மானாவாரிங்களா கேக்குதுங்களா சார்? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம். மானாவாரி விவசாயம் தான் சார். மானாவாரி விவசாயம். சரி மேடம். இப்போ வந்து நம்ம அதையும் நான் அந்த அறுவடைக்கு பின் நேர்த்தின்றதை அதை சொல்ல மறந்துட்டேன். அறுவடைக்கு பின் நேர்த்தின்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு விவசாயிகளோ இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு கடலை விவசாயம் பண்ணிட்டோம், அறுவடை பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு விற்பனைக்காக வெளியில் கொண்டு போகிறோம். அப்போ கொண்டு போகிறப்ப அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, உங்கள் விதையை சாம்பிள் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்படி கொண்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம கடலையை உடைச்சு பார்ப்பாரு. எதுக்காக உடைச்சு பார்க்குறாங்க? தரத்தை பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு தரம் எப்படி தெரியுதுங்க அவங்களுக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதை நம்மளே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவங்ககிட்ட அடிச்சு பேசலாம். நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க சார், எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் நம்மளுடைய அந்த நாலேஜ் இல்லாதனால நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கைகட்டி நிற்கிறோம். இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துறோம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், நல்ல முதிர்ச்சியான பிறகு தான் நம்ம ஆர்வஸ் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா அவங்களுக்கு அந்த வியாபாரி? தெரியாது அதாவது வந்து நீங்கள் சொன்னீங்க கடலை உடைச்சு பார்த்து தரம் பார்க்குறாங்கன்றது. அந்த தரம் எப்படி பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த கடலை விவசாயினால நம்ம கொடுக்குற விதையை உடைச்சு பார்ப்பாங்க. உடைச்சு பார்க்குறப்ப அதனுடைய ஓடு இருக்கு இல்லைங்களா, கடலை தோல், அந்த தோல் வந்து உள்ள கருப்பாக இருக்கணும், நல்ல வைரம் பாஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க நல்ல ரேட்டு கொடுப்பான். சப்போஸ் அந்த அது உள்ளுக்குள்ள வெள்ளையாக இருந்துச்சுனாக்க நம்மளுக்கு வந்து அன்மெச்சூர் இதாக இருக்கும். அதாவது அரைக்காய் முக்காக்காயாக இருக்கும். நல்லா முழு அறுவடையான முதிர்ச்சி அடைந்த கடலையாக இருந்துச்சுனாக்க உள் தோல் வந்து நீங்கள் உடைச்சு பார்க்குறப்பே தெரியும், வைரம் பாஞ்ச ஒரு கருப்பு கலராக இருக்கும். அப்போ இந்த கடலை வந்து அழுத்தமாக இருக்கும், எண்ணெய் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். பிஞ்சு கடலையாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் இதாயிரம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அந்த ரேட்டு கொடுப்பாங்க. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அறுவடைக்கு பின் எடுத்துட்டது வந்து ரொம்ப முக்கியமானது. நல்ல முதிர்ந்த நிலையில் உள்ள கடலையத்தான் நம்ம அறுவடை பண்ணி கொண்டு போனோம்னாக்கா நல்லா நம்மளுக்கு கூடுதல் மகசூல் செய்யும். அப்போ நீங்கள் சொல்லிடலாம், சார் இது நீங்கள் உடச்சி பார்க்க வேணாம், எல்லாமே வந்து தரமான கடலை,
எங்களுக்கு நல்ல ரேட்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னாக்கா நல்ல ரேட்டு கொடுப்பாங்க. நம்ம எதையுமே தெரியாம அவங்க கையில கொடுத்தோம்னாக்கா அவங்க சொல்றதுதான் ரேட்டு. சரிங்களா? அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்து வேற யாராவது கேள்வி? ஆமா, நம்ம கடலை விதை நேர்த்தின்றது வந்து கடலையுடைய தோல்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். தண்ணி பட்டாக்க உறிஞ்சு போயிடும். தண்ணி பட்டு உறிஞ்சு போச்சுனாக்க முளைக்குங்களா? கம்மியா இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணணும்னாக்க சாக்குகளை போட்டு தான் நம்ம வந்து உருட்டணும். அந்த பவுடர் இருக்குது பாருங்க, அதை போட்டு உருட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இது பண்ணணுங்க கடலைக்கு மட்டும். அப்படி இல்லைனாக்க என்ன பவுடர் சார் அது? சார் விரிடி ட்ரைகோடெர்மா விரிடி. முன்னாடி வந்து திரம், கேப்டன், பெவிஸ்டின் வந்தது. சரிங்க. அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது உயிரியல் முறையில் நேச்சுரலாக இது பண்ணக்கூடியது. இதனுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே சார், ஓகே. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னாக்கா வந்து கம்பெனிக்காரவங்களே வந்து விதை நேர்த்தி பண்ணியே தான் வருது. இப்போ விதையெல்லாம் காய்கறி விதைகள் எல்லாமே வந்து நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறப்பே பார்க்கணும். ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஒரு பவுடர் இது மாதிரி ஒரு பவுடர். அது வந்து திரம்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், சரிங்க. இந்த பூச்சி பூஞ்சானங்கள் வராமல் இது பண்ணக்கூடியது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் அந்த விரடி இப்போ போடுறாங்க சார். அதுக்கு பதிலாக தான் விரடி போட சொல்கிறோம் நாங்கள். விரடி போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மண்ணிலேயே வளர்ந்துக்கிறவங்களுக்கு வந்து சரி சரி அந்த ஆர்கானிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்சி பூஞ்சானங்கள் வர விடாமல் அந்த வேறுகிட்ட கிட்ட விடாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆக்டிவேட் ஆகிக்கிறோம். ஓகே 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 சார், கேள்விகளுக்கு நிறைய சொல்கிறேன் நான். 1 கிலோவுக்கு 4 கிராம் போதுங்களா சார்? இது 4 கிராம் போதும் மேடம். அதாவது பெவிஸ்டினாக்க 2 கிராம், இது 4 கிராம். அது கூட போகிறதுனால ஒன்றும் இது எந்த விதமான ஒரு கெடுதலே வந்துடாது. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து விதை நேர்த்தி. இது நீங்கள் மண்ணிலையும் கலந்து போடலாம். அந்த மண்ணில் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா எருவோட கலந்து போட்டீங்கன்னா அதோட ஆக்டிவேட் நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா விரிடி? ஏதாவது கடையில் கேட்டிருக்கீங்களா? ட்ரைகோடெர்மா விரிடி யூஸ் பண்ணியிருக்கோம் சார். சந்தோஷம். அதாவது நிறைய டாக்டர்ஸ் தான் அதை வாங்கிட்டு போறாங்க. நிறைய டாக்டர்ஸ் லேண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க தான் வேளாண் துறை அலுவலர்கள் அணுகி வாங்கிட்டு போயிடுறாங்க. அது பிரைவேட்லயே விற்கிறாங்க. நம்ம வந்து இதுல வேளாண்மை துறையில கொடுக்கறது சிறப்பா இருக்கும். 2வது மானியத்துல கொடுப்பாங்க அவங்க. மானியத்துல கிடைக்கும். மானியத்துல பாதி விலையில 150 ரூபானா 75 ரூபான்னு கொடுப்பாங்க கிலோ. அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். 2வது எஸ்பெஷலி இது வெங்காயத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வேறாளுகள் இது பண்றது, அந்த நுனிக்கர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வாழைக்கு எல்லாம் வாங்கிட்டு போன விவசாயிகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அசோஸ்பெர்லம் பாஸ்போபேக்டீரியா சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து சிறப்பா இருக்கும். ஓகே, அது எல்லாமே ஒண்ணாவே கலந்து போடலாமா சார்? அது பாஸ்போபேக்டீரியா அப்புறம் விரிடி எல்லாமே கலந்தே போடலாமா சார்? சார் முதல்ல வந்து அசோஸ்பெர்லம் பாஸ்போபேக்டீரியா முதல்ல விரிடியை கலந்துட்டு அப்புறம் அசோஸ்பெர்லம் பாஸ்போபேக்டீரியா போடணும். ஓகே ஓகே சரி. 2வது அதே மாதிரி இந்த மீன் அமிலம்லாம் தயார் பண்றாங்க இல்லையா? பண்றாங்களா? அது அது பண்ணி பார்த்தோம் சார். அது வந்து கொஞ்சம் சரியா வரல சார் எங்களுக்கு. அது நடுவில் தந்ததுனால அது அந்த மீன் அமிலம் சார். அந்த மீன் அமிலம் நீங்க எப்படி தயார் பண்ணீங்க? நாங்க இந்த இது வெல்லம் வந்து வச்சுட்டு அப்புறம் மீன் அமிலம் 2 சரி பாதி கலந்துட்டு ஒரு 45 நாள் வச்சு பார்த்தோங்க சார். அது என்னன்னா நாங்க பண்ண தப்பு வந்து அப்பப்போ திறந்து பார்த்துட்டு இருந்தோம் அது எப்படி இருக்குன்ட்டு. அது கடைசி வரைக்கும் அந்த இது சரியானபடி இதுவாகல. இந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது சார். சார் அது பஞ்சாமிர்தம் மாதிரி வந்துடும் சார். கரெக்டான ரேஷியோல நம்ம போட்ட மாதிரி வரணும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா வரல. அது 2வது நீங்க வந்து அதனால காரணமான்னு தெரியல. இல்ல நீங்க வந்து அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு ஈக்கள் உள்ள போச்சுன்னா கூட அது வேற மாதிரியா ஆக்டிவேட் ஆகி போயிடும். ஆமாங்க சார், அந்த திறந்து பார்த்து எல்லாம் அந்த மாதிரி சான்ஸ் அந்த இதில் இதாகிக்கிறோம். 1 கிலோ கழிவுனாக்க 1 கிலோ சர்க்கரை ஆமாங்க சார் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம அந்த அழுகின பழங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், பப்பாளி வாழை நல்லா இருக்கும் சார். எல்லாமே அந்த மீனுடைய சுமையில வராது. ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி. இப்போ வந்து நம்ம இந்த சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் வாங்கினோம்னாக்கா எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதாவது வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறாங்க. அது யாருக்காவது தெரியுங்களா? அது எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மானிய திட்டங்கள். ஹலோ, கேக்குங்களா? சொல்லுங்க சார். என்ன என்ன ஏற்கனவே மாதிரி? சொல்லியிருக்காங்க ட்ரைனிங்ல. ஆனா நீங்க சொல்லும்போது இன்னுமே நாங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், சரிங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்னா சிறு விவசாயினாக்க யாரு என்னன்றத வந்து நம்ம இது பண்ணணும். 2 ஏக்கர், அதாவது நஞ்சை நிலமா இருந்தாக்க 2 ஏக்கர் உள்ளவங்க வந்து சிறு விவசாயி, 1.25 ஏக்கர் உள்ளவங்க குறு விவசாயி. இதே மானாவாரினாக்கா 5 ஏக்கர் போகலாம், அவங்க சிறு விவசாயி. 2.5 ஏக்கர் குறு விவசாயி. இது வந்து விஓட்ட போய் நம்ம இது பண்ணி கொடுத்துறோம். நம்மளுக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது என்னன்றதை கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து ஆன்லைன்லேயே இன்னைக்கு இப்போ வந்து சிறு விவசாயி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். இந்த சிறு விவசாயி இப்போ இன்னைக்கு எல்லா நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து சிறு விவசாயி குறு விவசாயியை வச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 ஏக்கருக்கு வரைக்கும் மக்காச்சோளத்துக்கு சொட்டு நீர், தக்காளிக்கு சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. மற்ற லேயிங் இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்து இது பண்ணி கொடுவாங்க. இந்த குழி தோண்டி கொடுக்குறது நம்மளுடைய பொறுப்பு. மற்ற மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வழியாக நம்மளுக்கு. இந்த திட்டம் வந்து இந்த சிறு விவசாய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தாக்க நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி வேளாண்மை பொறியியல் துறையில் இந்த சிறு விவசாய சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்க பெண்களுக்கு இருந்துச்சுனாக்கா 60%, எஸ்சியாக இருந்தாக்கா 60%, மற்றவங்கெல்லாம் 55% கொடுக்குறாங்க இந்த சிறு விவசாயிக்கு. அதே மாதிரி பெரிய விவசாயம் இருக்கிறவங்களுக்கு 25% கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொறியியல் துறை, வேளாண் பொறியியல் துறையில் வந்து உழவு மானியம் இது பண்ணுறதுக்கு நிறைய கொடுக்குறாங்க. பாதிக்கு பாதி, ஒரு ஹெக்டேருக்கு 700 ரூபா போதுமானதா இது கொடுக்குறாங்க. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து சிறு விவசாய சர்டிஃபிகேட் தான் தேவைப்படுது. நிறையா வாங்கிங்க. அதே மாதிரி இந்த பவர் டீலர் தான் 85,000 ரூபா, 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க இந்த வருஷத்துக்கு மானியம். லேடிஸ்னாக்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய நலத்திட்டங்கள் வருது. நம்ம அந்த மக்கள் சுய உதவி குழு மக்கள் நிறைய வாங்கிக்கலாம். சரிங்களா? வேற என்ன வேணும்? வேற யாருக்காவது சந்தேகங்கள்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த பெண்களுக்கு வந்து இந்த பவர் வீடர் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அவங்க எதுவும் அரசு ஊழியராக இருந்தால் நிலம் இருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிளா சார்? இல்லை, அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. இல்லை, விவசாய நிலங்கள் இருந்தாலும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. எந்த ஒரு மானிய திட்டமும் எலிஜிபிள் இல்லையா சார்? ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. இப்போ இதே வந்து இந்த இது இருக்கு இல்லையா, கிஷான், இந்த 3000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்களா, அதில் வந்து பென்ஷன்தாரர் கொடுக்க மாட்டாங்க, அரசு ஊழியர் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இதுங்க வந்து. அப்படி இல்லைனாக்கா யாரோ உங்களுடைய அரசு வேலை இல்லாதவங்கள்ட்ட குத்தகை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கிக்கிற வேண்டியதுதான். அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கிட்டு பண்ணிக்கலாம் சார்? அக்ரிமெண்ட் மாதிரி, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கிக்கலாம் நம்ம. சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். இந்த கிசான் கார்டு காசு வந்துட்டு இருந்தது, தொடர்ந்து ஒரு 6 மாசம் வரலையும் வாங்கியிருக்காங்க. சரிங்க மேடம். அது இப்ப வந்து பாதியில நின்றுட்டு இருக்கு. யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். நீங்க அந்த பகுதியினுடைய உதவி வேளாண்மையாளர் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க எந்த பிளாக் மேடம்? குடியாத்தம் சார், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துல அந்த குடியாத்தம் பிளாக்கு போங்க. அந்த ஆபீஸ்ல அக்மா ஸ்கீம்ல ஒருத்தர் இருப்பாரு, XRY ஒருத்தர் இருப்பாரு. அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவர் ரெட்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அக்ரி ஆபீசர்? அக்ரி தான். இல்ல, நீங்க என்ன பயிர் சாகுபடி பண்றீங்க? வேர்க்கடலை, நெல் ரெண்டுமே பண்றாங்க சார். 2 நாங்க நீங்க எங்கே போகலாம், கீழே வந்து ஆத்மா திட்டத்துல இருப்பாங்க, அதுக்குன்னே தனியா இருப்பாங்க. நிறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் ஒர்க் பார்க்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய லேக் ஆஃப்னால வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். சரிங்களா? மாதம் மாதம் ரெவியூ பண்ணுவாங்க, ஏன் இந்த பேர் கொடுக்கல இது பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால உங்களுடைய ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. குடியாத்தத்தில்.
எந்த பிளாக்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் பார்த்து நம்பர் வாங்கி எடுத்துறேன். அந்த இடத்துல ஆ நீங்கள் சரிங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று முக்கியமான ஒரு சொல்ல மாட்டேன். உழவு நாப் எல்லாமே வந்து இந்த செல்லு தானே வச்சுருப்பீங்க, ஆமா சார். ஆண்ட்ராய்டு உழவன் ஆப்ல மொபைல். பதிவு பண்ணிருக்காங்க. உழவு நாப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏரியாவுக்கு எந்த ஆஃபீஸ்னு தெரியும். உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை ஓகே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சரிங்க சார். சரிங்க சரிங்கப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாருக்காவது டிபார்ட்மெண்ட் சார் அணுகுமுறைகள்? அந்த இதுக்கு இந்த 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்க சார், அது ஆமாம் என்ன சார். கிரைட்டீரியா சார்? அது வந்து என்ன தகுதி சார் நமக்கு இருக்கணும்? நிலம் வந்துட்டு சார் இருக்குது, சிட்டா வந்து அதுக்கு அவங்க என்ன பேரில் இருக்கணும். என்னங்க சார்? ஓகே. இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, சரிங்க சார். பென்ஷன் வாங்கினவங்களா இருக்கக்கூடாது, ம் விவசாயம் செய்ய யாருன்னு பேரில் நிலம் இருக்கோ அவங்களுடைய ஆவணங்களை, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ஆ ஓட்டர் ஐடி, ம் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் ஓகே சைஸ் ஃபோட்டோ ஓகே இதை ஓகே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாவே அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இன்னும் வரலன்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இத்தனை பேருக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கவர்மெண்ட்ல இருந்து மாதம் ஓகே ரெவ்யூ மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே. அது அவங்களுக்கு உங்களுக்கு நிலம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன கணக்கு இருக்கா சார், இல்லை எவ்வளோ இல்லை இருந்தாலும் சார், அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் இல்லை, லேண்ட் சீலிங்லாம் இல்லை, ஆ கொடுத்துறாங்க. சரிங்க சரி. ஏன்னா நாங்கள் அதிலிருந்து சரி பார்த்துட்டு வந்தவங்க தான் டெய்லி வந்து அந்த கிரிவன்ஸ் டேக்கு போவோம். ஓ சரிங்க. மந்த்லி கிரிவன்ஸ் டே நடக்கும் தெரியுங்களா? நிலம் ஆமாம் ஆமாம் குத்தகைக்கு எடுத்து பண்றாங்க. ஒரு 10 வருஷமானா அவங்க வாங்க முடியுங்களா சார்? வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அவங்ககிட்ட ஒரு அப்ஜெக்ஷன், அதாவது வந்து இவர் தான் சாவடி பண்ணுறாருன்னு விஓட்ட எழுதி வாங்கினீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. உங்கள் பேருக்கே வந்துடும். விஓட்ட எழுதி ஓகே சார். வாங்கிடுங்க. எழுதி வாங்கிட்டு அப்படி எதுவும் கிடைக்கலைனாக்க அந்த கிரிவன்ஸ் டே ஒவ்வொரு மாதம் கடைசியில் 28ஆம் தேதி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். அந்த கிரிவன்ஸ் டேல ஒரு மனு கொடுத்தீங்கன்னாக்கா துரிதமாக எடுத்துருவாங்க, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கலைனாக்கா அடுத்து நம்ம கோரிக்கையை வந்து அங்கே கொண்டே கொடுத்தோம்னாக்கா நம்பர் ஆகியிருக்கும் உங்கள் மனு வந்து, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிரதம மந்திரியின் காப்பீடு எனக்கு கிடைக்கல, இந்த ஆவணங்களை சரி பாருன்றப்ப உங்களுக்கு வீடு தேடி வந்துடுவாங்க. உங்களுடைய விவசாய சங்கத்து மூலமாக ரெஃபர் பண்ணலாம், இல்லை டீக்கிலே போய் கூட பணம் கொடுத்துறாங்க, அதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே சுய உதவி குழுவில் இருக்கிறீங்க, நிறைய பொருள்கள் தேவைப்படுது அரசுக்கு. அதை வந்து உங்கள் சுய உதவி குழு மூலம் உற்பத்தி செய்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த முருங்கையில் வேலி அடிஷன், முருங்கைக்கீரையை வந்து பவுடர் ஆக்கி கேப்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரிலாம் உங்கள் குழுவை வந்து செஞ்சீங்கன்னாக்க நிறையா கான்டாக்ட் பண்ணுங்க, நிறையா பண்ணித்தர்றோம். நிறைய அளவில் வரணும் நம்மளுக்கு. சார் உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க சார். 944 சொல்லுங்க சார். 94439 ஓகே சார். 28 28 348. தேங்க்யூ சார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே மாதிரி வேளாண் பொறியியல் துறையில் வந்து அந்த எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக போர் போட்டு கொடுத்து கரண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமில் வந்து நான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 5 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வேளாண் பொறியியல் துறையில் வந்து பவர் டில்லர் கிட்டத்தட்ட 12 இது வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்கள டைப் பண்ணி பேங்க்கில் டைப் பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கிறோம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அரசு துறை இருக்குது. அதை வந்து முறைப்படி அணுகுங்க. முறைப்படி ஆவணங்களை கொண்டு போய் முறைப்படி அணுகுனீங்கனாக்கா செய்கிறதுக்கு காத்துட்ருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி வந்து பேங்கர்ஸ் மீட்டிங் நடக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு. ஏன்னா பேங்கர் லிங்கர்ஸ் மீட்டிங் சொல்லி ஒன்று போடுவாங்க. அப்போ வந்து எல்லா துறை ஆஃபீஸரும் போய் உட்காருவாங்க. உட்காந்துட்டு இந்தந்த திட்டங்கள் இருக்குது, பயனாளிகளை அனுப்புங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற பயனாளிகளை தேர்வு பண்ணி அந்தந்த லீட் பேங்க் போய் பார்த்து மக்களுக்கு சேவை செய்யுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நலத்திட்டங்கள் வந்து பயனாளிகள் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இது நான் கண்ட ஒரு இது. அவங்க என்ன செய்கிறாங்க, லோன் கொடுக்கறதுக்கு முன் வராதனால பயனாளிகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சிடுறாங்க பேங்க்கில்.
அதனால நம்ம வந்து யாருமே லோன் வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது விவசாயத்து மக்களுக்கு. சரிங்களா? சார் எனக்கு ஒரே சந்தேகம் சார். ஃபுல்லா கோயில் நிலமா இருந்தா என்ன சார்? அந்த ஊரே கோயில் நிலமா இருக்கு. சரிங்க. அதெல்லாம் என்ன எப்படி சார்? இந்த கவர்மெண்ட் திட்டம்லாம் வாங்கலாமா சார்? தாராளமா வாங்கலாம். நீங்க அந்த அறநிலைத்துறையில வந்து இவங்க வந்து ஆண்டாண்டு காலமா இவங்க தான் பயிர் பண்ணி குத்தகை கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்க வந்து இங்க சீர்காழிங்களா தஞ்சாவூர் பக்கங்களா? சீர்காழி சார். சீர்காழி எந்த ஏரியாங்க? நான் கரெக்டா சொன்னா? திருவன்காடு சார். திருவன்காடு. சீர்காழியில கொள்ளிடத்துல வேலை பார்த்தேன் நான். சரிங்க சார். அந்த கோயில் நிலமெல்லாம் வந்து அதை வச்சுலாம் நிறைய நான் வந்து உங்க ஏரியாவில் இந்தியன் பேங்க்ல கொள்ளிடத்துல கிராப் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே சார். சரிங்களா? திருவன்காடு. சரி. நீங்க தாராளமா வியோட்ட வந்து இவங்க இத்தனை வருஷமா சாகுபடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னாக்க நலத்திட்டங்கள் வாங்கலாம் கண்டிப்பா. யாரு வாங்க முடியும்? நீங்க திருவன்காடுனாக்கா உங்களுக்கு எதுங்களா? திருவன்காட்டிலே இருக்காங்க சார். அக்ரி ஆபீஸ்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. ஆமா, இதுல கடவாசல் இருக்கும். கடவாசலா? கடவாசல்ல தான் அங்க டெப்போ இருக்கு உங்களுக்கு. திருவன்காடு டெப்போ வேளாண்மை விரிவாக்க மையம் சொல்லுவாங்க. ஆமா சார். சீர்காழி. நீங்க சீர்காழி தான் போயிருவீங்க டைரக்டா இல்லைங்களா? ஆமா சார். அதாவது உங்களுக்கு வந்து சீர்காழில 2 பிளாக்கு, கடவாசல், கொள்ளிடம், அங்கிட்டு பூம்புகார் போயிடும். அந்த தான் இருக்குது. இது நம்ம நீங்க அதுல கடலை போடுறீங்களா நெல்லு போடுறீங்களா? உங்களுக்கு நெல்லு தான் சார். கடலெல்லாம் கிடையாதுங்க. சரிங்க சரி சரி. இந்த புதுப்பட்டினம் பக்கத்துல இருக்குதானே திருவன்காடுன்றது? இல்ல சார், பூம்புகார் பக்கம் தான் இருக்கு. ஓ, இந்த பக்கம் சொல்றீங்க. கரெக்டா? ஆமா சார். ஆமா சார். திருவன்காட்டிலே டெப்போ இருக்கு உங்களுக்கு? ஆமா சார். திருவன்காட்டிலே டெப்போ இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கோயில் நிலத்துக்கு தாராளமா வாங்கலாம். கண்டிப்பா சார். ஓகே சார். அந்த ஏரியா ஃபுல்லா வந்து கோயில் நிலம் தான். எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில். ஆமா சார். வைத்தியநாத சாமி எல்லா இடங்களும் பார்த்துருக்கேன் நான். சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. மானியம் கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற யாரும்?